ஹலோ கைஸ். ஆனால் உண்மையிலே மாயாவை வந்து பாராட்டணும். சும்மா வள வள வளன்னு இழுக்காம, மாயா இன்றைக்கே வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. அதாவது ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. மாயா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எல்லோரும் ஏன் டென்ஷனாக இருக்க? பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து எல்லோரும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு அட்வைஸாக கொடுத்துருப்பாங்க. உடனே வந்து மாயாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். என்னை யாராவது கொஞ்சம் பேச விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி என் வயித்துல குழந்தையே இல்லை, நான் வந்து பார்லர் போகிறேன்னு சொல்லி நான் அபார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் வந்து செம்ம ஷாக் ஆகிடுது. ஆனால் ஒன்றுங்க, இதை நான் நினச்சேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது எப்படியாவது இழுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கே வந்து எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதில் இன்னொன்று என்னென்னா, கௌதம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். மாயாவை வந்து பல்லாருன்னு அரைஞ்சிருவார். எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா மாயாவை அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இவளை நான் கொன்று போட்டிருக்கணும், இவளுக்கு சல்லம் குத்து பார்த்தது தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு டைலாக் வந்து பேசுவார். உடனே மாயா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் என் கரியருக்கோசம் தான் என் குழந்தைய வந்து நான் அபார்ட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டி வந்து எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவை சொல்லணும், ஒழுங்காக வளர்க்க தெரியல அப்படிலாம் பேசுவாங்க. கௌதம் வந்து என்ன சொல்லுவார்னா, இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, தயவுசெய்து நீ வெளில போயிடு, இனி நான் உனக்கு அண்ணனும் இல்லை, நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி இப்படின்னு கௌதம் வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஜீவா வந்து மாலையை விசிறி கடாசிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ஏமா நம்ம இங்கே இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மாயாவோட அம்மா, அண்ணன், அம்மாவோட பிரதர் இருப்பார்ல, அவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவள் பண்ணதில் என்ன தப்பு இப்போது வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து சாதாரணம், எதுக்கு எல்லாரும் இப்படி பின்னோக்கியே இருக்கீங்க, முன்னே வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அபிஷேக் தான் சொல்லுவார், எல்லாரும் ஏன் பின்தங்கி இருக்கீங்க, முன்னே வாங்க, இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, அவள் கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோசம் இது குழந்தை வேணான்னு முடிவு பண்ணியிருக்கா, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, எல்லாருக்கும் வந்து இது என்ன தெரிய வந்துச்சுன்னா, அபார்ட் ஆயிடுச்சு தெரிய வந்துச்சு. ஒரு வேளை மாயா வந்து இது ஜீவா குழந்தை இல்லை, அதனால தான் நான் அபார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த உண்மை எப்போ வரும்னு தெரில. விச் மீன்ஸ் ஜீவா குழந்தை இல்லைன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை விட கேவலமாக தான் பேசியிருப்பாங்க. ஓகே, அந்த உண்மை எப்போ தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அபிஷேக்கு, அவங்க குடும்பம், இவங்க எல்லாரும் அப்படியே சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காரு. நாளைக்கு கௌதம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.